ப்ரைஸ் லாட் பீப்புள். பிளஸ்டு பிகினிங் டே 4ல் இன்றைக்கி ஒரு குட்டி தாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா அப்பாவுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கானா. அந்த குட்டி பையனுக்கு மேஜிக் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையான். ஸோ அதனால அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு அவனை மேஜிக் கிளாஸ் சேர்த்து விட்றாங்க. அவனும் என்ன பண்ணுறான், நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்குறான். அப்புறம் சின்ன சின்ன ஷோலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கானா. மேஜிக் பண்ணும்போது ஒரு நாள் கூட பாலை கீழே போட்டதே இல்லையா. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அவனை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாள் அப்ராட்லேருந்து அவனுக்கு இன்விடேஷன் வருது, அங்கே வந்து மேஜிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், மேஜிக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து கிளம்பிட்டான். அங்கே போயிட்டு மேஜிக் பண்ணுறான். ஸ்டேஷன் அவனுக்கு குமியுது. நினச்சி பார்க்காத அளவு கேஷ் ப்ரைஸ் எல்லாமே வின் பண்ணுறான். வின் பண்ணிவிட்டு திருப்பி ஷிப்பில் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அவன் வச்சிருந்த காசெல்லாம் என்ன பண்ணுறான்னா எல்லாம் சேர்த்து ஒரு முத்து வாங்கிடுறான். கையில் வச்சிருக்க முத்து ரொம்ப ப்ரெஷியஸ். இதுவரை அவன் சம்பாரிச்ச எல்லா காசையும் அந்த முத்துக்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டான். ஷிப்பில் வரும்போது எப்படி பாலை தூக்கி போட்டு ரோல் பண்ணி விளையாடுவானோ அதே மாதிரி முத்தையும் தூக்கி போடுறான். பக்கத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க, வேணாப்பா முத்து தவறிடும், தூக்கி போடாத அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, கடலில் விழுந்துடும் அப்படின்னு. யார் பேச்சையும் கேட்கல. இவ்வளோ வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அது எப்படி தவறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்தில் அவன் முத்தை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். விளையாண்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு கை ஸ்லிப் ஆகி கடலுக்குள்ளே விழுந்துருது. அவனுக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், இதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. சில பேர் அவங்க டேலண்ட்ஸை வச்சு மேன்மை பாராட்டுவாங்க. இல்லை நான் தான் இருக்கணும், யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதுதான் சட்டம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஆவித் ராஜா சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம் எழுதியிருக்காரு. சிலர் ரதங்களை குறித்தும் உடைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாம யாரை பற்றி மேன்மை பாராட்டணும், இயேசுவோட நாமத்தை பற்றி மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நல்ல தாட்டோட இந்த டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.